Hello guys, welcome back to SL Anime 7. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா பர்ஃபெக்ட் வேர்ல்டோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் गाइस பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்க பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு சேனலோட பிளேலிஸ்ட் இருக்கு. மறக்காம செக் பண்ணி பார்த்து வந்து இந்த எபிசோட பாருங்க. சரி ஓகே गाइस வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்க தேவையில்ல. நேத்து எபிசோடோட லாஸ்ட்ல நம்ம என்ன பார்த்திருப்போம்? ஹீரோ ட்ரூ காட் ரிலீம சேர்ந்தவங்களை அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்திருப்பாரு. அவனுங்க எல்லாம் துரத்திக்கிட்டு வந்திருப்பானுங்க ஹீரோவை. இன்னைக்கு எபிசோட் அதான் தான் ஸ்டார்ட் ஆகுது. மறுநாள் ரொம்ப ஆசைப்பட்ட போல எபிசோடோட ஸ்டார்டிங்ஸ்ல அந்த பொண்ணு நீ ஒன்றும் கவலைப்பட தேவை நான் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஹீரோ அந்த இடத்துல அவனோட சூழலாம் உருவாக்கிட்டு அந்த இடத்துல பயங்கர வேகத்தில் போய்கிட்டே இருக்கான். இருந்தாலும் எப்படி அந்த பொண்ணு ஹீரோவை கண்டுபிடிச்சது? உன்னால என்கிட்ட இருந்து கண்டிப்பா தப்பிக்க முடியாது. நீ இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன க்ளூக்களை கடைசி வரைக்கும் விட்டு போக என்னோட கண்ணாடி கிட்ட இருந்து உன்னால கண்டிப்பா தப்பிக்க முடியாது. இது உன்னை கண்டுபிடிச்சே தீரும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அந்த லேடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணமும் நான் தான். என்ன இந்த இடத்துல விட்டுட்டு போயிடு. இவங்க எல்லாமே ட்ரூ காட் ரிலேம்ல இருக்காங்க. உனக்கு தான் இது ஒரு பெரிய பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ரீனா பேசிக்கிட்டே இருக்கா. நீ திரும்ப எத்தனை வாட்டி தான் உன் மேலே பழிகளை போட்டு போய் தெரியல. கொஞ்சம் அமைதியா வா, என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல கூட்டு போய்கிட்டு இருக்கான். ஹீரோட அந்த சூழல்கள் எல்லாம் வடிவத்தை சின்னதாக்கி அந்த இடத்துல பயங்கர வேகத்துல கூட்டு போறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த லேடி கிட்ட இருக்க அந்த கண்ணாடி ஹீரோ எந்த இடத்துல போறான்றத ட்ராக் பண்ணிட்டு ஹீரோ பின்னாடியே போய்கிட்டு இருக்கு. சவப்பு சட்டையும் கீழே இருக்கிற அந்த பாதுகாவலன் பார்த்துட்டு இந்த இடத்துல அப்படி என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி மேல திரும்பி பார்க்க அந்த இடத்துல புத்தா ஃப்ரூட் இருக்க பார்த்து அடுத்த நிமிஷம் இடத்துக்குள்ள புத்தா ஃப்ரூட் இருக்கு அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டு அந்த இடத்துக்கு எல்லாருமே பறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. பறந்து போற மூணு அந்த ட்ரூ காட் ரிலீம சேர்ந்தவங்க அவங்களோட பவர்ஸை ஒன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ரெஷரை எடுக்கிறதுக்காக மூணு பேருமே ட்ரிக் பண்ணி கூட எடுக்காம அந்த இடத்துல பயங்கர வெளிப்படையா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த கீழே இருந்தவன் சும்மா இருப்பானா, ஒரே அட்டாக்ல அதை கேன்சல் பண்ணி விட்டாரான். இந்த இடத்துக்குள்ள இருக்கிறவன் இந்த போன் மவுண்டனுக்கே வரவங்களுக்கு எவ்வளவு தைரியன்ற மாதிரி அந்த இடத்துல வந்து நின்றுகிட்டு இருக்கான். ஆள் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்டாவும் அவனோட ரிலீமையும் மென்ஷன் பண்ணல. அவனும் அவங்கள பார்த்துட்டு அந்த இடத்துல கோவத்தோட நின்றுகிட்டு இருக்க. அவனோட எனர்ஜி கீழே இருக்க ஹீரோ வரைக்கும் தெரியுது. எப்படியோ வந்த வேலையை அமோகமா செஞ்சுட்டான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ இப்ப அந்த இடத்துக்குள்ள ஒரு ட்ராப்பை செட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா எப்படின்னா யாரா ஒரு ஆளாச்சும் டைவர்ட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்துருவாங்க அப்படின்றதுக்காக. சரி வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல திரும்பவும் ரீனா கூப்பிட்டு கிளம்ப ஆரம்பிச்சாரு. ரெட் யாரும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, இந்த இடத்துல ஒரு பாதுகாவலர் இருப்பாரு அப்படின்றது எனக்கு தெரியாத போயிடுச்சு. இருந்தா வந்திருக்க மாட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு இந்த போன் மவுண்டனை தாண்டி போறதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவனும் இவ்வளவு நேரம் கோபத்துல இருந்தோம்னா இந்த புத்தா ஃப்ரூட்டை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம், எனக்கு இதுக்கு பதிலா நீங்க ட்ரிபுலேஷன் சேஞ்சிங் லோட்டஸை தரணும் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு வேணும்னா இதை கொடுத்துட்டு அதை எடுத்துட்டு போங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ட்ரிபுலேஷன் சேஞ்சிங் லோட்டஸ் பயங்கரமான டேமேஜஸே ரிமூவ் பண்ணக்கூடியது, அதை எப்படி நாங்க கண்டுபிடிக்குது அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் எதுக்கு இந்த போன் மவுண்டனுக்கு வந்திருக்கீங்க, அவங்க கிட்ட வாய்ப்பு தான் கேட்டா எங்க கிட்டே மிரட்டிக்கிட்டு இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனும் அதெல்லாம் அசால்ட்டா தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். கீழே இருக்கிற பொண்ணு இவனை சமாளிக்கிறது அந்த அளவுக்குலாம் ஈஸி இல்லை, நீங்க ரெண்டு பேரும் பாத்துக்கோங்க, நான் தப்பிச்சு போயிட்டு இருக்கேன், அந்த நாய்களை பிடிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இதோட அந்த டெஸ்டினி ஆஃப் ஸ்டோனும் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண போய்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு கீழே போயிட்டு அவனை பிடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கு. யாரனா ஹீரோ ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணாலும் அவன் ஒத்தால சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்குள்ள மேல இருக்கிற ரெண்டு பேரோட சந்தியம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலச்சவில்லைன்ற மாதிரி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்க. கீழே இருக்க அந்த பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு அவகிட்ட இருக்க அந்த கண்ணாடி யூஸ் பண்ணிக்கிட்டு கீழே எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. சடனா அவளும் ஷாக்காக என்னன்னு பார்த்தா அவளுக்கு கீழே ஒரு ஃபார்மேஷன் மாதிரி உருவாக்கி அவளை பயங்கரமா அட்டாக் பண்ணி விட்டுடுது. அந்த இடத்துக்குள்ள ஒரு வால்கனோ மாதிரி இருக்கிற பிளேஸுக்குள்ள ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஆடு தன்னால வந்து காலை வச்சு வலையில மாட்டிக்கிச்சு போலயே, ஒருத்தங்களை நம்மள தேடி வந்துட்டாங்க, அதனால நீ இந்த போன் ட்ரெஷருக்குள்ள வந்துருது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹீரோட போன் ட்ரெஷருக்குள்ள அவங்களும் கிளம்பி போயிட. ஃபர்னஸை உருவானது ஒரு போன் மூலியமான்னு சொல்லியிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஹீரோக்கு பயங்கர சந்தேகம் இருக்கிறதுனால முன்னாடி இருக்க அந்த வால்கனோ மாதிரி இருக்கிற பிளேஸுக்கு முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்காரு. அவன் இந்த இடத்த அந்த ஃப்ரூட்டுக்காக மட்டும் கண்டிப்பா பாதுகாத்துக்கல, இதுக்குள்ள வேற ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட இரட்டை கணை யூஸ் பண்ணி அந்த இடத்த ஃபுல்லா செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறான். ஹீரோவோட பார்வை அந்த பால்கனோக்குள்ள போன உடனே அதுக்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய கண்ணு வந்து ஹீரோவே பயன்படுத்தியதுன்னா பாத்துக்கங்களேன். இவ்வளவு ஸ்ட்ராங்கான பிரீத்திங்கா அந்த போன் கார்டு அந்த ட்ரிபுலேஷன் சேஞ்சிங் லோட்டஸை எதிர்பார்க்கறதுல தப்பே இல்லை. லேடி இந்த இடத்துக்கு வந்துட்டா இந்த இடத்துல இருக்கிற அந்த நிர்வாண கடவுளை அவன் இத்தனை நாட்களா பாதுகாத்து வச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அதனாலதான் அதை அடையணும்னு நினைக்கிறான் போலயே. சரி என்னோட கண்ணாடியில இருந்து உன்னால கண்டிப்பா தப்பிக்க முடியாது, அந்த ஸ்டோன் டெஸ்டினியை மரியாதையே கொடுத்துட்டேன்னா உன்னை உயிரோட விட்டுரும் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது யாரு யாரை விடுறான்னு பார்த்துப்போம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த தண்ணியில பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறான். பூமிக்கு அடியில ரத்தம் குளம் மாதிரி இருக்கிறது பயங்கரமா கொந்தளிக்க ஆரம்பிக்குது. அதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் பயங்கரமா எழுந்திருக்க ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, எதுக்காகடா இதை எழுப்பி விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள கத்திக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு மான்ஸ்டர் வெளியே வந்துச்சு, இந்த சமவெளி பகுதி மொத்தமே அழிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்க. இந்த போன் கார்டும் பாத்துறான், உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவனோட வெப்பனை வச்சுக்கிட்டு ஒரு அடி தான் பெரும் பறந்து போக
உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்டா நாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மொத்த பவரையும் கேதர் பண்ண ஆரம்பிக்கிறான். கீழே இருந்து எக்கச்சக்கமான சீல்கள்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த பிளட் த்ரெட் சீல் எல்லாமே அவங்கள ஒரு கயிறு மாதிரி மேல வந்து கட்டி போட ஆரம்பிக்குது. இவனுங்களால அசைய கூட முடியல. அந்த இடத்துக்குள்ள இருந்து போனா போய் போதுன்னு விட்டு வச்சு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான்ட்டு அவன் வந்த வேகத்துக்கு ஒரே அடியில ஒருத்தனை கொண்டுறான். கம்ப்ளீட்டா செத்துட்டானான்னு தெரியல. பக்கத்துல இவனை பார்த்துட்டு அவனுக்கும் ஜம்ப் பண்ணி போயிட்டு ஒரே அடி தான். அவனும் அந்த இடத்துல பறந்து போக இவன் அப்படியே சடனா இந்த இடத்துல அந்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த தண்ணியை கண்ட்ரோல் பண்றதுக்காக சரி நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். எனர்ஜி பிளாஸ்ட்ல அந்த பொண்ணு தெரிச்சு போய் விழுந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு சடன்னு வந்த அந்த போன் கார்டும் இந்த இடத்துல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணம் நீதானா அடி அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல டென்ஷன் ஆயிட்டு உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரே அடி தான். அவளும் அந்த இடத்துல இறந்து போயிடுறா. இந்த இடத்துக்குள்ள அவன் ட்ரூ கார்ட் ரிலீம சேர்ந்தவங்களே ஒரு அடியில கொண்டுகிட்டு இருக்கான். அந்த இடத்துல அவனோட எனர்ஜி ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பூமிக்குள்ள இருக்கிற அந்த கடவுளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள இருக்கிறது என்னன்னு தெரியல. அதுக்குள்ள ஒரு நிர்வாணா கார்டு இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. புத்தா ஃப்ரூட் கடவுளால விதிக்கப்பட்டுடுச்சு, நீ எனக்கு தான் வந்து அமையணும்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த புத்தா ஃப்ரூட்டை புடிச்சுக்கிறான். என்கிட்ட இருந்து நான் நினைச்சது எதுவும் தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது சிங்கத்தை வேட்டையாடும் போது ஓனாயோட தந்திரம் தெரியாதுன்னு நினைச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த பொண்ணு அட்டாக் பண்ணி ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த ஃப்ரூட்டை புடிங்கிடுது. தம்பி நீ பண்ற இந்த சாதா ட்ரிக்லாம் கூட எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிற, இதுக்கு முன்னாடி அழிஞ்சது என்னோட சாதா க்ளோன் தான்டா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அந்த பொண்ணு திமுறா பேசிக்கிட்டு இருக்கு ஹீரோ கிட்ட. ஹீரோவும் கிளம்பி மரியாதை அதை என்கிட்ட குடுடி அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கத்திக்கிட்டு ஹீரோ அவனோட ரீஇன்கார்னேஷன் டெக்னிக் யூஸ் பண்ண ஹானரபிள் ரிலீம்ல இருக்க பொடி பாயில நீ என்ன எப்படி அட்டாக் பண்ண தைரியம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவளோட சீலை ஆக்டிவேட் பண்ணி அந்த இடத்துக்குள்ள வந்து ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒரே அடியில பயங்கர டேமேஜ் விழுகுது. உன்னோட உடம்புக்குள்ள இருக்க அந்த பவர்ஸை தடுக்கக்கூடிய அந்த எனர்ஜி எவ்வளவு நேரம் உன்னை பாதுகாக்குது நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திரும்பவும் ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோ காலை பிடிச்சி சொல்லட்டி விசிற அடிச்சிடான் அந்த பொண்ணை. கருங்கலவி உன்னோட கையை பாரு, உன்னோட கையை என்னோட ரீஇன்கார்னேஷன் டெக்னிக்கால அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கையை வச்சுக்கிட்டு உன்னால ஆட்டிக்கிட்டு தான் இருக்க முடியும். உன்னோட மேஜிக் பவர்ஸ் எல்லாம் உன்னால ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் யார் விழுகிறாங்கன்ட்டு ஹீரோ அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணும் நீ எவ்வளவு நேரம் இந்த இடத்துல என்ன சமாளிக்கிறேன்னு பாப்போன்ட்டு ஒத்த கையில அந்த இடத்துல ஆன் சயின்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இல்ல உன்னை கொல்றேன்டா அப்படின்ட்டு அந்த இடத்துல அவளோட பெரிய சீலை உருவாக்கி ஹீரோ நோக்கி அதை அனுப்பிட்டு இருக்கா. அவளோட எனர்ஜி பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லா ஹீரோ நோக்கி அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கு. ஹீரோனோட ஃபர்னஸ் யூஸ் பண்ணி அந்த இடத்துக்குள்ள அதை சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோவோட ஃபர்னஸ் அசால்ட்டாலாம் தோக்கடிச்சுக்க முடியாது. அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்டே ஏற்படுது. இது அந்த பொண்ணுக்கு தான் டேமேஜ் அதிகமா விழுந்துகிட்டு இருக்கு. இதுக்கே பயந்தா எப்படின்ட்டு மின்னல் வேகத்துல போயிட்டு ஹீரோ அந்த பொண்ணோட வயித்துல ஒரு இறக்க மேல கூட விடுற மாதிரி தெரியல. ஹீரோ திரும்பவும் மேல போயிட்டு அவனோட தண்டை டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்னேக் மாதிரி ஒன்னத்தை உருவாக்கி ஹீரோ ஒரு ஃபோர்ஸ்ல வந்து அட்டாக் பண்ண ஹீரோவோட கால் அட்டாக் பண்ணா திரும்ப உயிர் பொறிச்சதா சரித்திரம் இருக்கா. அந்த இடத்துல ஒரே அடிதான் அந்த பொண்ணு பயங்கரமான அட்டாக்ல கீழே வந்துடுது. இப்ப அந்த புத்தா ஃப்ரூட்டும் ஒரு மூலையில விழுந்து கிடக்க ஹீரோவும் நடந்து போயிட்டு அந்த புத்தா ஃப்ரூட்டை கையில எடுக்க ஆரம்பிக்கிறாரு. சைட்ல ஏற்படக்கூடிய அந்த நடுக்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இது ரொம்பவே பொறுமையா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம சீக்கிரமா அந்த இடத்துல இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல திரும்பியும் அவனோட ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி சமஸ்பீல கிளம்பிடுறான். அந்த போன் கார்டும் பழத்தை இல்லைன்னு பார்த்தவொடனே திரும்பவும் அந்த இடத்துல பயங்கர கோவமா கத்திக்கிட்டு இருக்க. இதோட சீன் பண்ணி வேற ஒரு பிளேஸ்க்குள்ள தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் அவனோட ஃபர்னஸ்குள்ள இருந்து அந்த இடத்துல இருந்து ரீனாவை வெளியே எடுத்து விட்டுக்கிட்டு இருக்க. வெளியே வந்த ரீனாவும் ஹீரோவை பார்த்துட்டு ஏதோ சொல்லலான்னு போகும்போது ஹீரோ அவன் கையில இருக்க அந்த ஃப்ரூட்டை எடுத்து காமிச்சிடறான். அந்த புத்தா ஃப்ரூட்டை எடுத்தது மட்டும் இல்லாம வந்தவங்கள ஒரு சிலரை கொண்டுட்டான் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன சொல்றாங்க அவங்க எல்லாமே ட்ரூ கார்ட் ரிலீம சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது சும்மா ஒண்ணு இல்ல அவனுங்க கிட்ட ஒரு 2-3 ஆக்டிங்க போட்டா அவனுங்களா செத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. சைட்ல அந்த இடத்துல தான் இருக்காங்க அவங்கள போய் புடிங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் ஒரு கும்பல் வந்துகிட்டு இருக்க. உடனே வாழத்துல இருந்து ஒரு பெரிய அட்டாக் விழுக ஆரம்பிக்குது. வந்த எனர்ஜி கீழே இருக்க எல்லா பறவைகளையும் ஒரே நொடியில கொன்னுடுச்சு. வந்துக்கிறவரு ஹெவன்லி கார்ட் ட்ரூ கார்ட் ரிலீமுக்கும் மேல இருப்பாரு போல. அந்த இடத்துல அவங்க வந்து நின்னுகிட்டு இருக்க. இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது. எபிசோட் பிடிச்சிருக்கின்ற பட்சத்துல மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்புறம் நிறைய பேர் என்ன ப்ரோ சீரியஸான இடத்துல வந்து ஏன் ப்ரோ முடிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. வேற வழியில நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்க அப்பதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி ஓகே கைஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்க தேவையில்ல. இன்னைக்கான எபிசோட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது புரியலனா மறக்காம கமெண்ட் பாக்ஸை கேளுங்க. நான் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹீரோயின்ல யாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. எனக்கும் பயங்கர கன்ஃபியூஸ்ல தான் இருக்கு ஹீரோயின் யாருன்ட்டு. இப்போதைக்கு நம்மளாக்குள்ள ஓடிக்கிறத வச்சு ஓடிக்கிட்டு இருப்போம். ஏன்னா ஹீரோயின் யாருன்றதை இந்த அனிமேல இப்போதைக்கு கன்ஃபார்மா சொல்ல முடியாது போல. எனக்கே அப்படிதான் மண்டை பிச்சுட்டு போய்கிட்டு இருக்கேன். சரி ஓகே கைஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்காம இன்னைக்கான எபிசோட இதோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.